வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 14 சீரியஸில் வாரன் பஃபெட் பற்றி இல்லாமல் பெஞ்சமின் கிரஹமை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அவங்களோட குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டுருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் சேமித்து வச்ச கொஞ்சம் காசை அவங்க அம்மா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1907 அந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அப்போ அவங்களோட எல்லா பணத்தையும் பறி கொடுத்துட்ருக்காங்க. கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற நிலைமை சிறு வயசுலேருந்தே கிரஹாமுக்கு நீடித்திருக்கு. அதெல்லாம் படிப்பை எந்த விதத்துலையும் பாதிக்கவே இல்லை. பள்ளி படிப்பை முடித்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டமும் பெற்றுறாரு. அங்கே பட்டம் பெற்றதுக்கப்புறம் அதே பல்கலைக்கழகத்தில் அவரை ஆங்கிலம் மற்றும் கணிதம் மற்றும் தத்துவம் இந்த 3 துறைகளிலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு நேராக ஷேர் மார்க்கெட் இருக்க பக்கமாக தான் போனாராம். ஆல்ரெடி நமக்குலாம் ஒரு பயம் இருக்கும்ல, அம்மா ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் காசெல்லாம் விட்டுட்ருக்காங்க, நம்ம எப்படி மறுபடியும் அங்கே போவோம்? அவர் மனசில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யோசிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் என்னவோ ஷேர் மார்க்கெட் அவருக்கு ரொம்ப நல்லா தான் போயிருக்கு. ஆனால் 1929 மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் கடும் வீழ்ச்சி. அப்போ அவர் போய் மாட்டிக்கிட்டார். ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்போது உலகம் மட்டும் நின்றுக்கிட்டா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி உலகமே ஷேர் மார்க்கெட்டில் குப்பரை கவுந்து கிடக்கிறப்போ இவருக்கு மட்டும் எப்படி ப்ராஃபிட் கொட்டி கொடுக்க முடியும்? கிரஹாம் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 20% காணாமல் போயிடுச்சு. 1930 அதாவது வாரன் பஃபெட் பிறந்த வருஷம். மேலே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகாது அப்படின்னு நம்பி கிரஹாம் கடனுக்கு வாங்கி மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காரு. ஆனால் அவரோட பேட் லக்கா இல்லை பேட் டைமா என்னன்னு தெரியல, மார்க்கெட் இன்னும் மோசமாக கீழே டவுன் ஆகிருக்கு. 1932 வரைக்கும் அந்த மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஃபஸ்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணதில் 20% தான் காணாமல் போச்சு. செகண்ட் டைம் டவுனில் இன்வெஸ்ட் பண்ணதில் 70% காணாமல் போயிடுச்சான். பெஞ்சமின் கிரஹாம் திவாலாகி போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கிரஹாமுக்கு சின்ன வயசில் பட்ட கஷ்டமெல்லாம் கண்ணு முன்னாடி போதா. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு நினைக்கும் போது தான் கிரஹாமோட மனைவி நடன ஆசிரியர் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிரஹாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, அப்போது அவரால் அந்த கடனை கட்ட முடியலன்னு 5 வருஷம் சம்பளமே வாங்காமல் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாராம். 1934 5 வருஷம் சம்பளம் இல்லாமல் அவர் காலத்தை ஓட்டுனது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்கார். அந்த கொடுமையான காலகட்டத்திலையும் பெஞ்சமின் கிரஹாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்போ வாரன் பஃபெட் டாபிக்குள்ளே போகலாம். 1954 வாரன் பஃபெட் கிரஹாம் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டாரு. யார்கிட்டையும் கை கட்டி சேவகமே செய்ய மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த வாரன் கிரஹாம் கூப்பிட்ட உடனே எப்படி ஓடோடி வந்துட்டாரு. கிரஹாம் கிட்ட வாரன் என்ன தான் கண்டாரு? 2 பேருக்கு இடையில அப்படி என்ன தான் உறவு? வாரனை கிரஹாம் வசீகரிக்கிற அளவுக்கு என்ன தான் செஞ்சுட்டாரு? கல்லூரி நாளில் பங்குச்சந்தையை பற்றி அவர் கற்றுக் கொடுத்தது மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் நிறைய சூட்சமங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. தன் வாழ்க்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அமைய போகுது அப்படின்னு வாரன் பஃபெட் ரொம்ப உறுதியாக நம்பினார். அதனால தான் பெஞ்சமின் கிரஹாமை வாரன் பஃபெட் குருவாகவே ஏற்றுக்கிட்டாரு. அண்ட் அவருக்காக என்ன வேணால் செய்யலாம், அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு கண்மூடித்தனமாக நம்பினார். அவரோட நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அவர் நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே கிரஹாம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. அது என்னங்கிறத அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.